லயலாமணிக்கு வந்து ஒரு வாரிய பதவி கொடுத்துருக்காங்க. அந்த பதவி கொடுத்ததுல இருந்தே அவர் மேல வந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பு வந்து கிளம்பிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்கள் தான்டா பாடநூல் நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் தான்டா சிலபஸை நிரூபிப்போம் அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து பாராட்டணும், யாரும் விஜயை பாராட்டணும். ஆனால் இருவருமே தலித்துகள், அவை ரெண்டு பேருமே தலித்துகள் இந்த இதுக்கு வந்துட்டாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று. எந்த கட்சிக்காரன் உருவாக்க மாட்டாங்க. சாகும் வரை உண்ணாவிரதம். அப்பத்தான் நான் எங்க தலைவரோட நாங்க போயிருந்தேன். அப்பதான் தம்பியை நான் முதல்ல சந்திக்கிறேன். 4-5 மாணவர்கள், 5-6 மாணவர்கள். கல்லூரி பேரை அவர் போட்டுக்கிறல. சில தருதலைகளை வந்து இவர் ஏதோ வந்து என்ன கல்லூரிக்கு ஓனரா அப்படின்ற மாதிரி சில தருதலைகள்லாம் பேசுது. யாரு? நம்ம தம்பி தான் யூடியூப் போட்டோஸ் பேசுறாப்புல. இங்கிட்ட வந்து இந்த சாட்டை துறைமுருகன் வாங்கிய காசுக்காக பேசுகிறாரு. லயோலா காலேஜ் இவனு தான் நினைச்சிட்டு இருக்கான். இவன் தான் லயோலா காலேஜ் ஓனரு அல்லது லயோலா பில்டிங் கட்டினது இவர் தான். கேசி வீரமில்ல 8வது படித்தவர், வளர்மதி 10வது படித்தவர்கள். அந்த வரிசையில இவர் கொடுக்குறாங்க. படிப்பு இங்க முக்கியம் அல்ல, ஆனாலும் இவர் படித்தவர். அவங்க தகன்னு எரியுது. என்னடா அவங்க வந்து சாதாரண ஆளா இருந்தேன், இந்த தம்பியெல்லாம் பெரிய ஆளாகிட்டேன். அதில் அவனே சொல்றேன், யூடியூப் புரோட்டஸே வந்து அப்படியே நீ வந்து அவர் வந்து ஹாரன் உள்ள வண்டியில தான் போவார், காரில் போவார். ஏன் போனால் உனக்கு நான் வைத்த எரியுதா? உன்ன மாதிரி அவன் பிராடித்தனமாக ஏமாற்றி வந்து சாப்பிட்டல. வண்டி பிஎஸ் மாசம் பல லட்சம் சம்பளம். அவன் பேசுனா பைத்தியக்காரன் சாட்டை. அவனுக்கு எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. பணம் கொடுத்தா யாரையும் பேசுவேன். நேற்று வரைக்கும் வந்து அவங்க வந்து திமுக எழுத்து பேசினாங்க. இப்போ திமுக காசு வாங்கிட்டு பேசுறாங்க. ஓலா மணி அவர்கள், லயலா மணி அவர்களை வந்து கூட்டி சேர்த்திருக்காங்க. இப்போது கேட்டார், என்னங்க லயலா மணிலாம் வந்து பாடல்களுக்கு தலைவரா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்குமே திமுகவுடைய ஆதரவாளர். நான் ஒரு பெரியாரிஸ்ட் இருக்கிறேன். பெரியாரிஸ்ட் பேசுகிற பேச்சாகும் தம்பி, நேர்மையாக கேட்குறேன். தனிப்பட்ட முறையில் அவர் லயலாமணி மேல இருக்க ஒரு வெறுப்புல எல்லாரும் பேசுறாங்களா, இல்லை விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் அதை எதிர்க்கணும் அப்படின்ற கரெக்டாக பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. இது வந்து என்னன்னா, விஜய் வந்து முதல்வரானதை இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஷார்ட்ட தம்பி ஓன் தலைமை வந்து பேனா வச்சா நான் அடிச்சு நொறுக்குவேன்னு சொன்னார். திமுகவுடைய தலைவரையே கொச்சையா பேசினார். ஸ்டாலினை பேசி வழக்கில் உள்ள போனேன். இன்னைக்கு திமுகவுடைய செட்டாரேன்னா நான் உலகத்துக்கு தெரியாதா? இன்னமும் சொல்றாங்க 50 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. சாட்டை துறை யாருக்கு அவங்க டீமுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இப்போதான் வளர்ந்து வர்றேன் ஒரு போராளின்னு வச்சுக்கோங்க. அவனை வந்துக்கிட்டு நீங்கள் வந்து கேவலம் பேசுனீங்கன்னா அப்போ கோவம் வருமா வராதா? த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ வந்து லயலாமணிக்கு வந்து ஒரு வாரிய பதவி கொடுத்துருக்காங்க. அந்த பதவி கொடுத்ததுல இருந்தே அவர் மேல வந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பு வந்து கிளம்பிட்டு இருக்கு. அது என்ன பதவி, எதற்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரை எதிர்க்கிறாங்க இந்த விஷயத்துல? அதாவது லோயலா என்பது உலக லெவலில் ஒரு தலை சிறந்த ஒரு கல்லூரி, லோயலா கல்லூரி அப்படின்னு. அதாவது வேர்ல்டு லெவலில் ரேங்க் லிஸ்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, டாப்பஸ்ட் காலேஜ் 100 காலேஜ் எடுத்தீங்கன்னா அதில் இந்த காலேஜ் வரும். அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த கல்லூரியில் இந்த தம்பி வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் படிக்கிறார். அங்கே படிக்கும் பொழுது ஈழ பிரச்சனை வந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் சார். அந்த ஈழ பிரச்சனை வந்து உச்சத்தில் இருக்கும் பொழுது கரும்புலி முத்துக்குமார்லாம் தான் மேலே தீய ஊற்றி செத்து போன அந்த காலகட்டத்தில், அது மட்டுமல்லாமல் மேதகு பிரபாரனுடைய பையன் மேலே சுட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த காலகட்டம்லாம் இந்த தம்பி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு. அப்போத்தான் நான் எங்கள் தலைவரோட நாங்கள் போயிருந்தேன். அப்போதான் தம்பியை நான் முதல்ல சந்திக்கிறேன். 4-5 மாணவர்கள், 5-6 மாணவர்கள் இருக்கும். கல்லூரிக்குள்ளேயே வந்து உண்ணாவிரதம். அதில் தான் இவர் வந்து லோயலா மணி அப்படின்னு மக்களிடம் வந்து அறிமுகம் மாறாரு. ஓகே சார். கல்லூரி பேரை அவர் போட்டுக்கிறல. சில தருதலைகளை வந்து இவர் ஏதோ வந்து என்ன கல்லூரிக்கு ஓனரா அப்படின்ற மாதிரி சில தருதலைகள்லாம் பேசுது. யாரு? நம்ம தம்பி தான் யூடியூப் போட்டோஸ் பேசுகிறாப்புல. இங்கிட்ட வந்து இந்த சாட்டை துறைமுருகன் வாங்கிய காசுக்காக பேசுகிறார்கள். ஆனால் அந்த தம்பியை பற்றி இவங்களுக்கு தெரியாதுல்ல, அதை நம்ம சொல்லி ஆகணும்ல. இன்னமும் சொல்லப்போனால் அவர் வந்து விடுதலை சிறுத்தை நோக்கி தான் வந்தார். சரி. இன்னும் சொல்லப்போனால் எழுச்சி தமிழர் அப்படின்ற ஒரு புத்தகத்தையே வெளியிட்டார். அவர் படித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்போ லா காலேஜிலையும் படித்து கொண்டு இருக்கிறார். அவர் முடிச்சிட்டார் என்னடா எனக்கு தெரியல, ஆனால் அதுவும் படித்து கொண்டு இருக்கிறான்ற எனக்கு செய்தி கிடைத்திருக்குது. மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டாப்புல. அப்புறம் படித்த ஒரு பண்பாளர் தான், படிக்காத ஆள் இல்லை. அப்போ படித்தவருக்கு அவர் ஒரு பதவி கொடுக்குறாரு. இன்னைக்கு விஜய் வந்து என்னன்னா தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கிறாரு. அந்த தலைகீழ் மாற்றம் தான் புரட்சி. சாதாரண ஆட்கள் அப்படின்னு யார் நினைக்கிறானோ, இவன் சாதாரண ஒரு தலித்தர் அப்படின்னு நினைக்கிறானோ
அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாரு. சரி சார். ஏன் அதை நம்ம பெருமையா பேசுறோம்? வழங்க வேண்டும். ஏன் பெருமையா பேசணும்? இதற்கு முன்னால் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ எதுவுமே கொடுக்கல. அப்ப அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து அவர் 8 அமைச்சரை கொடுத்திருந்தார். நம்ம பாராட்டணும்ல, இதே இடத்துல உட்கார்ந்து நம்ம பேசணும்ல, அவருக்கு 8 தலித் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தலித்து, சாதாரண நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு யாரு ஒரு அமைச்சர், அவரும் வந்து ஒரு தலித்து தான். அப்ப இவளை சிறப்பு செய்தவர் இன்னைக்கு வந்து அந்த கல்வியில வந்து இன்னைக்கு வந்து அந்த பாடநூல் நிறுவனம்னு ஒன்று இருக்கு. கல்வியுடைய அந்த பாடநூல் நிறுவனம் கல்வியல் அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அந்த வாரியத்துக்கு ஒரு தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஓகே சார். இதுக்கு முன்னாடி யாரா இருந்தா அப்படின்னா திண்டுக்கல் லியோனி இருந்தார் போன ஆட்சியில. அதற்கு முன்னாடி யார் இருந்தான்னு கேட்டா வளர்மதின்னு ஒரு அம்மா இருந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? அதிமுக வளர்மதி. அதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தா கேசி வீரமணி இருந்தாப்ல. அந்த வீரமணி அல்ல, யாரு ஐயா வீரமணி அல்ல, கேசி வீரமணி இருந்தார். கேசி வீரமணி 8வது படிச்சவர், வளர்மதி 10வது படித்தவர்கள். அந்த வரிசையில இவர் கொடுக்குறாங்க. படிப்பு இங்க முக்கியம் அல்ல, ஆனாலும் இவர் படித்தவர். நீ சார் என்ன பெருசா படிச்சு விட்டாரு அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. படிச்சிருக்கிறாரு, பட்டம் வாங்கியிருக்கிறாரு, தனது பேரிலே வந்து லோயலா என்ற கல்லூரி பேரை வைத்திருக்கிறார்ல, போராளியா இருந்திருக்கிறார்ல. போராளி தான், மாற்று கருத்தே இல்லை. போராளியா வந்து ஒரு மாணவன், சாதாரண மாணவன், சாதாரண அன்றாடங்காட்சி உழைக்கும் வர்க்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் தான்டா பாடநூல் நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் தான்டா சிலபஸை நிரூபிப்போம் அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து பாராட்டணும், யாரும் விஜயை பாராட்டணும். அதே நேரத்தில் இந்த எதிர்த்து பேசுகிறாங்க அந்த தற்குறிகள், அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இவன் சாதாரண தம்பி இல்லை. இவனுடைய பரம்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களை படித்தவர், எழுச்சி தமிழ் நெருங்கி பழகியவர். என் கட்சியில் எனக்கே தெரியுமே, பல நிகழ்ச்சிகள் என்ன நானே கலந்து கூட்டி போயிருக்கேன் தம்பியை. அவ்வளவுக்கு நெருக்கமாக இருந்தவர் தானே. இன்னமும் சொல்ல போனால் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், அவ்வை பாட்டி, திருவள்ளுவர், இந்த அந்த வரிசையில தம்பி வர்றாரு. அப்ப சரியான செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. விஜய் வந்து நம்ம ஏன் பாராட்டுறோம்னா, சரியான ஆளுக்கு ரைட் மேன் ரைட் ஜாப். இவர்கள் தான் கரெக்டா வந்து அந்த கல்வியை தீர்மானிப்பார்கள். தலைமுறையாக 2000 ஆண்டு காலமாக கல்வி இவர்களுக்கு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சமூகத்தினர் எதிர்த்து போராடி புரட்சி அம்பேத்கர் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரு. அப்ப இந்த தம்பி அவரெல்லாம் படிச்சிருப்பாரு, சிறப்பா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில போடுறாரு. அதை நீ பாராட்டணும்ல. அவங்க தகன்னு எரியுது. என்னடா அவங்க வந்து சாதாரண ஆளா இருந்தேன், இந்த தம்பியெல்லாம் பெரிய ஆளாகிட்டேன். அதில் அவனே சொல்றேன், யூடியூப் புருட்டஸே வந்து அப்படியே நீ வந்து அவர் வந்து ஹாரன் உள்ள வண்டியில தான் போவார், காரில் போவார். ஏன் போனால் உனக்கு நான் வயிற்று எரியுதா? உன்ன மாதிரி அவன் பிராடித்தனமாக ஏமாற்றி வந்து சாப்பிடல. திமுக கொடுக்குற அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, உண்மை தானே, எதார்த்தம் தானே, அந்த தம்பியாண்ட ஒப்புக்கொண்ட தானே, ஆமாண்ணே அவங்க கொடுப்பாங்கண்ணே அப்படின்னு அப்படி வாங்கி கொண்டு தான் நீ பேசுகிற. இந்த தம்பி உண்மையாக வந்து உழைச்சி அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு, பாராட்டு. நீ மற்றதெல்லாம் நீ பேசுகிற கூட நம்ம உன்னை பாராட்டுறான். அன்பு தம்பி தான் அவர், எனக்கு நெருங்கிய உறவுக்காரர் தான், சொந்தக்காரர் மாதிரி அவ்வளோ நட்பு நம்மகிட்ட. ஆனால் இது என்ன பேச்சு? இது ஒரு மானங்கட்ட பேச்சு இல்லையா? ஏதோ எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான்றக்க நம்ம எதாவது பேசலாமா? அவன் பேசுனா பைத்தியக்காரன் சாட்டை. அவனுக்கு எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. பணம் கொடுத்தா யாரையும் பேசுவேன். நேற்று வரைக்கும் வந்து அவங்க வந்து திமுக எழுத்து பேசினாங்க, இப்போ திமுகவோட காசை வாங்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் நீ ஒரே கொள்கையில் இருக்கிற. என்றைக்குமே நான் திமுகவோட ஆதரவாளர், நான் ஒரு பெரியாரிஸ்ட்னு இருக்கிறேன். பெரியாரிஸ்ட் பேசுகிற பேச்சா ஒன்றுக்கு தம்பி, நான் நேர்மையாக கேட்குறேன். இது பெரியாரிஸ்ட்டு, நீ வந்து பெரியாரிஸ்ட்டு நம்மகிட்ட நிறைய பேசுவாப்புல, சித்தாந்த ரீதியாக பேசுவாப்புல, கருத்தியல் ரீதியாக பேசுவாப்புல. அப்போ இது என்ன அது பேச்சு? நான் அதை பேசிட்டு ரொம்ப எனக்கு உண்மையிலே யூடியூப் போட்டு பேசினா எனக்கு யோசனை வந்துச்சு. அப்போ ஏன் இந்த மாற்றம், உனக்கு ஏன் இந்த இவ்வளவு மாற்றம் உருவாகினா என்ன காரணம்? அப்போ அவ்வளவுக்கு உனக்கு வெறியா? அப்போ உன்னை அறியாமே உன் சாதி வெறி உன் உள்ளே வந்துருச்சா? இப்போ இது தனிப்பட்ட முறையில் அவர் லயலாமணி மேலே இருக்க ஒரு வெறுப்பில் எல்லாரும் பேசுகிறாங்களா, இல்லை விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் அதை எதிர்க்கணும் அப்படின்ற கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டிங்க. இது வந்து என்னன்னா, விஜய் வந்து முதல்வரானதை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னடா சாதாரணமாக ஒரு நடிகர் இன்னைக்கு ஆகிட்டாருன்னு, அதுன்னு படுதோல்வி அடைஞ்சு தோற்று போயிட்டாங்க. அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மருமகனை கூட நம்பலையாம், அந்த பெண் அமைப்பை கலைச்சிட்டாங்களாம். இப்போ பெண் அமைப்பு பல பேருக்கு பல காசு கொடுக்கலையாம். அது வேறு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு காசுலாம் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. அப்படி திருட்டு பயில தானே, அடிக்கடி ஏன் திருட்டு திமுகன்னு சொல்கிறேன், திருட்டு பயிலுங்க. இப்போ இவங்க நேரடியாக வந்து இந்த தம்பியை வந்து எடுக்கிறாப்புல. உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக பேசுகிறாருன்னு தான் சொல்கிறாங்கல்ல, பேசுங்க அடிங்கன்னு. இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க. நீ மற்றதை பேசு, விமர்சனம் பண்ண, அந்த ஆட்சி சரியில்லை,
இல்லை அங்கே முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குது, அதை பேசு, நானும் உனக்கு சேர்ந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்க இந்த தருணத்தில் சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு புரட்சி அம்பேத்கர் சிலையை வைக்க முடியலை. காலு மேலே காலு போட்டு உட்கார சிலையை, அந்த சிலையை வைக்க போனதுக்கு ஒரு தலித் இளைஞரை மண்டையை உடைச்சிருக்கிறாங்க, ஒரு பெண்ணை உடைச்சிருக்கிறாங்க. அதை பேசு. ஆட்சியில் மாறாலும் காட்சி மாறவில்லை, சாதிய கொடுமை இன்னும் மாறவில்லை. போன ஆட்சி திமுகவில் எப்படி சாதி வரி இருந்துச்சோ அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருந்துச்சோ அதே போல் விஜய் ஆட்சியிலும் இருக்கிறது. அதை பேசுப்பா, அதுக்கு பதில் பேசுவோம். ஏன்பா ஒரு சாதாரண ஒரு தம்பி, உன்ன மாதிரி ஒரு தம்பி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறாருன்னா படிச்சிருக்கிறாருல்ல. ஆமாம், எனக்கு யூடியூப் ப்ரொடக்ஷன் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியல. நான் அந்த நேரம் கேட்குறேன், பழக்கம் தான் உன்னோட கேட்டது கூட இல்லை. சரி, ஆனால் இப்போ கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இந்த சாட்டை துறை முறையில் என்ன படிச்சிருக்கானே தெரியல. அவ்வளவு கேவலம். அப்படியே சாதி புத்தியோட ஒரு சாதி புத்தி இருக்கிறவன் என்ன பேசுவான் பார்த்தீங்களா, அதே எண்ணத்தில் உனக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா, இன்னும் அவன் காரில் போவானா, அவனுக்கு என்ன தெரியும். உண்மையிலேயும் 2 பேரும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே போடலாம். உண்மையிலேயே இந்த ஆணையம் வந்து இப்போ எங்கள் நான் பார்த்தேன், எங்கள் அமைச்சர் வன்னியரசே பேசணும். தம்பியை விடுங்க, யூடியூப் ப்ரொடக்டர்ஸ் வந்து இப்போ நம்ம சொன்னால் கூட அவர் வந்து சரி பண்ணிக்கிடுவார். அவர் சித்தாந்தவாதி தான், ஒரு ஜனநாயகவாதி தான். அவர் பாவம் நேரங்காலம் வேறு வழி இல்லாமல் அவையிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. அவ்வளவு கொடுமையாக ஏங்க அவர் வந்து இன்றைக்கி வந்து கல்லூரிக்கு வந்து இப்போ சிலபஸ் அவங்க தீர்மானிக்க போகிறாங்க. சிலபஸ் சரியான சிலபஸ் அப்படியே எழுத போகிறாங்க. அவங்க குழு வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த தம்பி வந்து இன்னும் நம்ம வந்து அவைன்னு சொல்லி கட் பண்ணிடுங்க அவர் பேசும்போது. நம்ம ஒரு பொறுப்பு. அதனால் வந்து இப்போ லோயலா மணி அவர்கள் அவராக சிலபஸ் எழுத போகிறாரு. அவருக்கு ஒரு டீம் இருக்கு, அந்த டீமை வந்து அவர் ரன் பண்ண போகிறாரு. அவ்வளோதானே. இப்போ அதில் ஏதாவது ஒரு தவறு, அதில் ஒரு தவறு வந்தால் கரெக்டான கேள்வி. அதில் ஒரு தவறு வந்துருச்சு, இல்லை மிஸ்டேக் வந்துருச்சு, அதை வந்து கேளுப்பா, நம்ம பேசுவோம்ப்பா. அதை ஒரு நக்கல் பண்ணுறாங்க. சாதி ஒரு தீண்டாமை ஒரு பாவச்செயல் புத்தகத்தில் இருக்கும்ல, நீ அதெல்லாம் எடுத்துருவாங்களாம். அவன் ஷார்ட்டில் சொல்கிறேன், அதை எடுத்துருவாங்களாம். எடுத்து முடிச்சுட்டு தீண்டாமை இல்லாத ஊருக்குள்ளே பிறக்க வேண்டும் பேரப்பில்லை அப்படின்னு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை போட்டுருவாங்களாம். அது இன்னமும் அவர் பேசுனதை வச்சு இன்னமும் ரொம்ப கேவலமாக இன்னமும் 2-3 மேட்டர்லாம் பேசியிருக்கிறாங்க உள்ள. அதை நம்மளால பேச முடியாது. உண்மையிலேயே அவர் சாதியை அந்த புத்தியோட பேசியிருக்காப்புல. ஆணவ படுகொலை வன்னிக்கிற இடத்துல சாதி புத்தியோட பேசினால அவரை வந்து அந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணலாம். அவ்வளவு மோசமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் எந்த புத்தி எதுலேருந்து வருது? இப்போ அவர் விஜய் வந்து எவ்வளோ தெளிவாக செய்கிறாரு பாருங்க. எத்தனையோ அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு கொடுக்கலாம்ல. பக்கத்தில் கல்வித்துறை அமைச்சரை வைக்கிறாப்புல, இந்த பக்கத்து இந்த தம்பியை வச்சிருக்கிறாப்புல, பூக்குறாப்புல. ஏன்னா அந்த கல்வித்துறை சார்ந்ததானே அவர் வர்றது. ஆனால் இருவருமே தலித்துகள். அவ 2 பேருமே தலித்துகள் இந்த இதுக்கு வந்துட்டாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு. எந்த கட்சிக்காரன்னு உருவாக்க மாட்டாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், வேற எது வந்தாலும் இது நடக்காது. ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இது மாதிரி இளைஞர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவர் கொடுக்குறாரு கண்ணுக்கு முன்னாடியே. அது யார் கொடுத்தான்னா பாராட்டணும்ல. உண்மையிலே வந்து என்னுடைய இந்த இதை பார்த்துட்டு நீ அன்பான உண்மையான தம்பியாக இருந்த யூடியூப் ப்ரொடக்டர்ஸ் வந்து நல்ல தம்பியாக இருந்தால் நீ எடுத்ததை வந்து எடுத்து விட்ரு. அதான் உனக்கு நல்லது. காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அதை வந்து போடக்கூடாது. அதை நீயே உடனே பாரு. ஃப்ளோவில் கூட வரலாம். நம்ம பேசும்போது சில முன்னப்பின வார்த்தை வரலாம். அவ்வளவு ஒரு சாதிய புத்தி. அதை பற்றி தம்பி சாதி புத்தி இல்லை எனக்கு தெரியும். ஆனால் வந்து இப்போ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறேன், அண்ணே சாதி புத்தியோட இருந்தாலும் பேசியிருக்கிறானே, அவனும் அப்படி தானே பேசியிருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நான் கூட பொறுங்கப்பா, அமைதியாக நம்ம பேசுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறது. அப்போ அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க மனசு வந்து இவருங்கெல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனால் அந்த தம்பி வந்து படித்தவர், படிக்காத ஆள் இல்லை. அப்போ இதுக்கு முன்னாலாம் படிக்காத ஆள் கொடுத்தாங்க, அப்படி ஏன் பேசலையா? அப்போ யாருமே இதை பற்றி கண்டுக்க கூட இல்லையா சார்? அப்புறம் லியோமணியா பேர் இன்னொருத்தர் பேர்னா திண்டுக்கல் லியோனி, அவர் பேச்சே கொச்சையாத்தான் பேசுவார். பல மேடை நம்மளே பார்த்துருக்கிறோம். பட்டிமன்றம்ன்ற பேரில் பேசுறது பூரா அயோக்கியத்தனமான பேச்செல்லாம் பேசினார். நானே நிறையா முறை பார்த்துருக்கிறேன். இதே நம்ம சாலமன் பாப்பியா இருக்கார், அவர் பேச்சில் எங்கன்னு நமக்கு குறை சொல்ல முடியாது. ஆமாம். ஆனால் இவர் பேசி நீங்கள் போட்டு பாருங்களேன், நிறைய இடத்துல வந்து மிக தரக்குறைவாக பேசியிருப்பார், டபுள் மீனிங்கில் பேசியிருப்பார். அப்போல்லாம் நீங்களாம் எங்கே போனீங்க? அப்போல்லாம் நீ கேட்டிருக்கணும்ல. அப்போல்லாம் கேட்கல. இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தர் வர்றானா நீ அப்போ பேசுறீங்கன்னா அர்த்தம். அது அவர் வந்து தனியாக அவர் அனுப்பி விட்டுருந்தாரா ஒன்றும் தெரியாது. 2 பேரையும் பக்கத்தில் பண்ணார் பார்த்தீங்களா விஜய் நின்றுக்கிட்டு. லெஃப்ட் அண்ட் ரைட்டில், லெஃப்ட்டில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன், இந்த பக்கத்து லியோமணி, லயோலா மணி தானே ரைட், இந்த பக்கத்து லயோலா மணி. இப்படி 2 பேரும் இருக்கிற பார்த்துட்டு அவங்கனால தூங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தூங்காதனால தான் இப்படி வந்து பதிவுகளை வந்து போட்டு தாக்குறாங்க. அது வந்து அரசியலில் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. கடுமையான என்னோட கண்டனத்தை இந்த நேரத்தை நான் பதிவு பண்ணுறேன்.
இதோட நிறுத்தி கொள்ளுங்கள். இதுக்கு மேல் நம்ம பேசினீங்கன்னா அது சரியா இருக்காது. இப்போ எங்க தலைவரே இருக்காரு பாருங்களேன், எங்க தலைவரே இப்போ ரொம்ப அடிக்கிறாங்க. சங்கத்தமிழ் இடைநீக்க நீக்கிறாரு, அதனால அமைதியாக இருப்பேன் மட்டும் நினைக்காத. இந்த பயதான் என்ன டென்ஷன் ஆக்குறாங்க ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா. இவனை எங்கள் தலைவர் வந்து பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தம்பியெல்லாம் மேடை ஏற்றினாப்புல. ஓகே சார். மேடை ஏற்றி இந்த தம்பி மேடையில் பாடினாருங்க. யூடியூப் புட்டாஸ் பாட்டு பாடுற மாதிரி பேசினார். புகழ்ந்து எங்கள் தலைவர் அப்படி ஆகுங்க இப்படி ஆகுன்னு. இன்னைக்கு அதே வாய் வந்து எங்கள் தலைவர் எதிர்த்து பேசுது. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ எங்கன்னா தலைவர் அதே தலைவர் தானே, ஏன்னா செயல்பாட்டில் இருந்து மாறிட்டாரா? என்னங்க ஒரு ஆட்சியில் வந்து 108 சீட்டு வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. பத்தலை, நாங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். ஏன் சப்போர்ட் கொடுக்குறோம்? நாங்கள் கொடுக்கலைன்னா அமித்ஷா ஆட்சிக்கு வந்துடுவார். அமித்ஷா வந்தால் யார் ஒரு RSS வந்துருன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வர்றோம். ஆளுநர் ஆட்சி வந்தால் என்னங்க அர்த்தம்? ஆளுநர் யார்? அமித்ஷாவின் அடியாளு தானே. அதனால காப்பாற்றினா இப்போ நான் ஓன்ட்ட கேட்குறேன், யூடியூப் போட்டஸ் அவன்கிட்ட நான் கேட்கல, அந்த லூசு பேட்டில் பேசுகிற எனக்கு ரைட்ஸ் இல்லை. அவன் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள், நீ திருத்தப்பட வேண்டிய ஆள். இப்போ 108 சீட் இருந்துச்சுல, நாங்கள் 2 சீட்டாக இருந்தோம்ல, நாங்களாம் கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அமைச்சர் போய் வன்னியரசு கொடுத்துருப்பாங்களா இந்த திமுக? சொல்லுப்பா தம்பி, யூடியூப் போட்டு வாயை திறந்து சொல்லு. ஒருவேளை இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்து இதே 108 சீட்டு திமுக ஜெயிச்சிருக்குப்பா. நான் பல இடத்துல சொல்லிட்டேன். 2 சீட்டு எங்க சீட்டை கொடுக்குறோம், கம்யூனிஸ்ட் 4 சீட்டை கொடுக்குறோம், இஸ்லாமிய 2 சீட்டை கொடுக்குது, இவங்க 5 சீட்டை கொடுக்குறாங்க காங்கிரஸ். அப்போ அமைச்சர் போய் கொடுத்துருப்பாங்களா? எல்லாம் நீங்க தான் சாப்பிடணும். பொண்டாட்டி பிள்ளை குட்டி அதுக்கு இவங்க சால்ரா அடிக்கணும். இது என்ன, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன், தெரியாம இது ஒரு பொழப்பா? இது அதிகார பயிர்வு நடக்குது. இன்னைக்கு வன்னியரசு வந்து அமைச்சரான பிறகு இன்னைக்கு வந்து நானே பிரமிக்கிறேங்க. எனக்கே வன்னியரசு எனக்குமே சில முரண்கள்லாம் இருக்குது, இல்லாமல் ஒரே கட்சிக்குள்ள முரண்கள் இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்குன்னா அதுக்கு பல காரணங்களும் இருக்கிறது. சரிங்களா? இருந்தாலும் கூட அவர் நம்ம வந்து பாராட்டுகிறோம்ல. நான் மட்டுமா பாராட்டுறேன், தமிழ்நாடே பாராட்டுதுல. ஏன் பாராட்டுது? அவர் நேர ஸ்பாட்டுக்கு போறாப்புல, கிராமங்களுக்கு போறாரு, பழங்குடி மக்களை சந்திக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் இதுல ஹாஸ்டல்ல உணவு சரியா இருக்கா இல்லையா அவரே சாப்பிட்டு பார்க்கிறாரு. சரியில்லைன்னா சரி பண்ண சொல்றாரு. இன்னைக்கு வந்து வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கும் மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மேல் படிப்புக்காக தலித் மாணவர்கள், அதுக்கு வந்து 10 பேர் 15 பேர் 20 பேர் கொடுத்ததை இன்னைக்கு வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் முதல்வரிடம், எப்படியே வாங்கி தர வேண்டும் என்று. அப்ப இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கான வேலை செய்யறாருல. உனக்கு பாராட்ட மனசு இருக்குதா? ஏதோ நாங்க கூட்டணிக்கு போயிட்டோம் மா இல்ல, இன்னும் எங்க தலைவர் அறிவிக்க கூட இல்லை. அதுவே எங்க தலைவர் வந்து யோசனை பண்ணி அறிவிப்பிற்க திட்டம் இருக்குது. ஆனா இன்னும் அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. எங்க தலைவர் நல்ல கேள்வி கேட்டாருங்க. ஓகே, இது தீய சக்தி, அது தூய சக்தி, ரைட். அப்ப வந்து இவர் வந்து பார்க்க வரம்னாரு, தோத்து போனவன போய் பார்ப்போம் பாவம் முதல்வரை. அப்ப ஏன் நீ அக்செப்ட் பண்ண? அதை வேணா பேசுனீங்களா? சரி, எங்களை விடுங்க, காங்கிரஸ் முதல்ல டக்குன்னு போச்சாங்க. அப்ப காங்கிரஸ் பத்தி ஒண்ணு பேசுறீங்களா? அதுக்கடுத்து இஸ்லாமிய அமைப்பு போச்சுல, அப்புறம் நாங்க வந்தோம். அப்ப கடைசியா போனது நாங்க தானே. அப்ப எங்களை மட்டுமே குறி வச்சு பேசுறீங்கன்னா அப்ப என்ன புத்தி? உங்க புத்தி சோபான்னு எங்களை பத்தி தானே பேசுறீங்க. உங்க சோபாவை பேசட்டுமா? ஈர பிரச்சனையில பெரிய சோபாங்க. டாக்டர் கலைஞர் கருணை படுத்திருக்கிறாருங்க. தலையில யார் உட்கார்ந்து இருந்தா, காலுக்கிட்ட யார் உட்கார்ந்து இருந்தா, அதெல்லாம் பேசுவோமா? பெரிய சோபா கதையை பேசுவோமான்றேன். ஒரே நாள்ல அந்த இது முடிஞ்சு. ஈழத்துக்கு அவ்வளவு பிரச்சனை, ஒரே நாள்ல அது முடிச்சுட்டான். ஈழம்லாம் முடிஞ்சிருச்சுங்க, மாடல் நின்றுச்சு. அப்பதான் குண்டை போட்டாங்க, அப்புறம் எல்லாரையும் அழித்தொழித்தாரு. அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? ஈழ பிரச்சனையில வந்து இருக்கும் பொழுது நாங்க அவங்களோட சேர்ந்தனால அந்த பாவத்தை நாங்க சுமந்தோம். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு. ஏன் போன முறை நாங்க வந்து ஏன் 2 சீட்டு ஜெயிச்சோம்? நாங்க நினைச்சிருந்தோம்னா பல சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். இவங்களோட இருந்த ஒரே காரணம் தாங்க, திமுகவோட இருந்த காரணம் தான். அன்னைக்கே இவங்களை தலைமொழியிட்டு நானே பேசினேன் உயர்நிலை குழுல. என் பேச்சை கேட்டிருந்தா, நாங்க நேரம் டிவிக்கு போயிருந்தா, இன்னைக்கு எங்க தலைவர் வந்து துணை முதல்வருங்க. எங்க தலைவர் அதெல்லாம் வேணாம் தானே விட்டாரு. அதுக்காக என்ன இடைநீக்கமே செஞ்சாரு. இடைநீக்கம் செஞ்ச 10 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் திமுக கூட்டணியே இருக்கும் பொழுது திமுகவை எதிர்த்து பேசினான் சங்கத்தமிழன், அதான குற்றச்சாட்டு. அப்ப எங்க தலைவர் நேர்மையா தானே செயல்படுறாரு. அப்ப இப்படிலாம் இவங்க பேசுறாங்க, இவங்க கேட்பாங்களா? இப்ப அப்படி பார்த்தா ராஜாவை இடைநீக்கம் செய்ய கட்சியில இருந்து கெட்ட வார்த்தை பேசினா, நான் கெட்ட வார்த்தை பேசினேன் எங்கேயாவது? அப்ப எங்களே இடைநீக்கம் செய்யற எங்க தலைவர் நீதியின் பக்கம் தான் நின்று பேசுறாரு, நேர்மையின் பக்கம் தான் நின்று செய்யறாரு. ராஜா வந்து கெட்ட வார்த்தை பேசினாரு, கொச்சையா பேசினாரு.
ஆனா தலித்து மக்களுக்கு எங்கேயும் குரல் கொடுத்ததே இல்லை. அவர் வரலாற்றிலே அவரு தலித்துன்றனால இன்னைக்கு அவர் வச்சிருக்கிறாங்க பெரிய பொறுப்புல. அடுத்து பொதுச்செயலாளராக போறாரு. எங்கேயாவது தலித்து பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்கிறாரா? இல்லை அது வேங்கவேல் பிரச்சனைக்கு நேரம் போயிருக்கிறாரா? இல்லை மேல்பாதி குரல் கொடுத்துருக்கிறாரா? நான் கேட்குறேன் தம்பி, யூடியூப் போட்டு சொன்னதான் கேட்குறேன், நான் நேரடியாக கேட்குறேன். சொல்லு, ராஜா வந்து தலித்து மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறார், எங்கேயாவது ஓரத்தில் கொடுத்துருந்தாரா என்று சொல்லு. நீ சொல்ற, நான் ஏற்றுக்கொள்கிறேன். திருட்டு பயலுங்க அவங்க. அந்த திருட்டு பயலுக்கு ஏதோ உனக்கு கொடுக்குறான்றக்காக அவங்களுக்காக வந்து நீ வந்து இப்படி பேசலாமா? இது நியாயமா? நீ உண்மையான பெரியாரின்றது பெரியாருக்கு செய்யற துரோகம் இல்லையா? இன்னைக்கு பெரியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் எழுச்சி தமிழர் தாங்க முதல்வராக்குவாரு. ஆனா அவர் இல்லை, முதல்வராக அவர் பிரச்சனை பண்ணியிருப்பாரு. திருமான்ற ஒருத்தர் இருக்கிறாரு தலித்து மக்கள் விடுதலைக்காக, ஆனா அவரத்தை ஆக்கணும் போராடி இருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து விஜய் வந்து 2 எம்எல்ஏ இருக்கிற எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுக்குறாரு. அப்ப எங்களோட கோட்பாடு சக்சஸ் ஆகுதுல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது வருதுல்ல, அதை பாராட்டிக்கணும்ல. அதை விட்டுவிட்டு இவங்க வந்து லோயலா மணியை அடிக்கிறதே ஒரு பொழப்பா வச்சிருக்கிறாங்க. லோயலா கல்லூரி இவர் கல்லூரியான்னு கேட்குறாங்க கேள்வி. ஏண்டா அவன் வந்து லோயலா கல்லூரியில் படிக்கும் பொழுது இலங்கை பிரச்சனைக்காக அவர் வந்து போராடுறாரு. அப்போ யாரா அந்த மணி? பல மணி இருக்கிறாங்க. அப்போ யாரா அந்த மணி அப்படின்னா லோயலா மணி அப்படின்னு சொல்கிறாங்க. படிச்சிருக்கிறாப்புல, பிஏ படிச்சிருக்கிறாப்புல, எம்ஏ படிச்சிருக்கிறாப்புல, இப்போ லா கூட படித்து கொண்டிருக்கிறான்ற கேள்விப்பட்டேன். முடிச்சார் என்னன்றது எனக்கு தெரியல, கேட்டு தான் சொல்லணும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆதிக்க வெறி, அப்படிதான் சொல்லணும், ஆதிக்க வெறி தான். அதனால வந்து அவர் நிறுத்திட்டு இந்த ஷாட்டைக்கு வருவோம். ஷாட்டை தம்பி, ஓன் தலைமை வந்து பேனா வச்சா நான் அடிச்சு நொறுக்குவேன்னு சொன்னார் எங்கள் அண்ணன் தான் சீமான். அப்போ வந்து நீ என்ன பேசின? திமுகவுடைய தலைவரையே கொச்சையாக பேசின ஸ்டாலினை பேசி வழக்கில் உள்ளே போனேன். இன்னைக்கு திமுகவுடைய செட்டாரேன்னா நான் உலகத்துக்கு தெரியாதா? நீ அங்கே எவ்வளோ வாங்கியிருக்கிறேன்னு தெரியாதா? இன்னமும் சொல்கிறாங்க 50 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இவருக்கு சாட்டை துறைமை இருக்காங்க சார், யாருக்கு அவங்க டீமுக்கு கொடுத்துருக்குறாங்களாம். இதெல்லாம் அண்ணன் சீமான் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இது என்னன்றதை பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். சீமான் பேரை கெடுக்கிறாங்க. அவருக்கு நம்ம மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, எனக்கு அவர் மேலே மரியாதை இருக்குது. ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு திருட்டு பையன் அளவுக்கு மீறி வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு அளவுக்கு மீறி பேசுகிறாப்புல. நம்ம ஏன் பேசுகிறான்? நீ ஏன் சாதி புத்தியோட பேசுகிறாதே நம்மளுடைய கேள்வி. மேதகு பிரபாகரனுடைய வழிகாட்டி எங்களுக்கு அப்படின்னு நீ சொல்கிறீங்க. அவர் அப்படியே செஞ்சார். ஒரு தம்பியை கொடுத்துருக்காங்க, பார்ப்போமே, கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் சரியாக செய்கிறாரா செய்யலையான்னு. சரியாக செஞ்சாருன்னா பாராட்டு, சரியாக செய்யறா விமர்சனம் பண்ணு. போட்டு அன்னைக்கே கத்துறாங்க. பிய மட்டும் இல்லை, பல பேர் கத்துறவங்க யாருன்னு திமுக காரைங்க. அதே மாதிரி சாட்டை குரூப்புங்க, நான் சீமான் பேரை கூட சொல்ல மாட்டேன், சாட்டை குரூப்புகள் ரைட். அங்கே 2 குரூப்பாக இருக்கிறாங்க. ஒன்று அண்ணன் சீமான் குரூப்பு, ஒன்று சாட்டை குரூப்னு ஒன்று திட்டுறாங்க. அடுத்து சங்கி குரூப்புகள். சங்கிகளுக்கு தாங்க முடியல, எப்போ அவங்களெல்லாம் கொடுத்துட்டாங்கடா, இவங்க நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இவங்களே படித்து இவங்க சிலபஸை ரெடி பண்ண போகிறாங்கடா, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சாவுக்கு மருந்தை குடிச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருந்தால் அதானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு படத்தை ரஜினியா சொன்ன மாதிரி கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து இது போக்கு சரியில்லை. அதில் எங்கள் தலைவரை ஒருத்தர் அடிக்கிறேன், யாரோ ஒருத்தர் பாண்டிச்சேரியில் நடுவரில் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த போய் அளவுக்கு மாரி கேள்வி வைக்கிறேன். டே, நீ கேள்வி வைக்கிறதுக்கே நாங்கள் தான் உனக்கு சொல்லி கொடுத்தோம், நீ ஏன் எங்கள் தலைவரை கேள்வி வைக்கிற? ஏதோ நாங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்றதுக்கெல்லாம் உனக்கு நல்ல நேரம் ஆகி போச்சு. டைலாக் பயங்கரமாக கேள்வி வைக்கிறாராம், அப்படியே 60 கேள்வி கேட்டுறாராம் டக்கு டக்கு டக்குன்னு தலைவரை. இதெல்லாம் வந்து கிரகம்ங்க. நீ போய் போட்டு பாருங்களேன், 60 கேள்வி கேட்குறேன். என் பேர் நடுவர், பேர் எனக்கு தெரியாது, என் தம்பி தான், அவனும் தம்பி தான். சரி, இல்லை நம்மளோட தம்பிகள் தான். இவங்க எல்லாம் பிறந்தநாள் ஏத்துறாங்க, இன்னும் அடுத்த பிறந்தநாளே வரலங்க, பாவம். டே, அடுத்த பிறந்தநாளே வரலாம் அவருக்கு. வர ஆகஸ்ட் 17க்கு தான் இந்த பிறந்தநாள். போன பிறந்தநாள்ல மேடையில பாட்டு பாடினவர்கள் மாதிரி பாடலாம், இந்த கவிதை பாடுவாங்களா அது மாதிரி இவங்க வந்து பட்டிமன்றம் நடத்தினவதே இந்த யூடியூப் புட்டாஸ். அடுத்து யாரு? அந்த நடுவிரல் நாராயணே, பேரு எதுனா பேர்ல பேரே மறந்து போச்சு எனக்கு. நடுவிரல் போடுங்க வரும், பாத்துருக்கீங்களா நீங்க? நடுவிரல் சங்கின்னு வரும் பேரு, ரைட்டா? அப்படி ஒரு ஆளு. அடுத்து வந்து மகிழன் ஒன்றும் பேசல. மகிழன் ஒரு நேர்மையான மனிதர், அவர் எதுவும் பேசலை. பேரலை வந்து கொஞ்சம் லைட்டாக ரூட்டாக கொடுத்துருக்குறாங்க. அமைதியாக இருக்க தம்பிகளா, தேவையில்லாத பேசாதீங்க, விடுதலை சிறுத்தைகளை சீண்டு நினைக்காதீங்க.
இப்போ கூட நான் ஏன் அந்த தம்பிக்காக வந்து பேசுகிறேன்னா, அவன் தம்பி அன்பு தம்பி, அவனை நோண்டுறீங்க. ரைட்டா? நான் இறுதி எச்சரிக்கை விடுறேன் உங்களுக்கு. உண்மையிலே இந்த எச்சரிக்கையே போடுங்க, இறுதி எச்சரிக்கை தான் உங்களுக்கு. இனி எங்கள் தலைவரை தேவையில்லாமல் மம்புக்கு இழுக்கிறது, எங்கள் தலைவரை பேசுறது, இந்த சாதி புத்தியோட நோண்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், உங்களை ரோட்டில் வந்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டான். சட்ட ரீதியாக உங்களை வந்து தூக்கி உள்ளே போடுவோம். அதே நான் சொல்கிறேன்ல, அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே சார். ரோட்டில் வந்து இந்த நாயை பிடிப்பாங்க அடிச்சு, அவன் பிடிச்சி போகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி நாங்கள் செய்யவே மாட்டேன். ஆனால் எங்களுக்கு புரட்சி அம்பேத்கர் எங்களுக்கு சட்டத்தை கொடுத்துருக்கிறார். அந்த சட்டத்தின் பிரகாரம் உங்களை தூக்கி உள்ளே போடுவோம். சாதாரணமாக தலைவர் பேசுகிறாங்க, சாதாரண பேசுகிறாங்க. இப்போ நம்மளால் இடைநீக்கம் பண்ணியிருக்கோம்ல, நீல அவர் வந்து பேச மாட்டார். இடைநீக்கம்ன்றது எனக்கு என் தலைவனுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, அது கட்சிக்குள்ள பிரச்சனை. என்னைக்கு அவர் தான் எங்கள் தலைவர், எங்களுக்கு நான் தான் அவர் தொண்டன், அவர் நமக்கு அண்ணன் தம்பி. கரெக்டா? இப்போ ரொம்ப பேசுகிறான். இப்போ நம்ம இடைநீக்கம் பண்ண பிறகு நம்மளால பேசியிருக்கிறோம், பேச மாட்டேன்னு இருந்து அவன் ஓட்டு அவன் அடிக்கிறான். ஒரு ஆள் இந்த பண்ணிக்கு பிறந்த மாதிரி ஒரு நல்ல குண்டா ஒருத்தர் இருப்பாருங்க, ஜெய்சங்கர் சேக்குவாரான ஒரு ஆள், சேக்குவார் ஜெய்சங்கர், அந்த ஆள் பேசியிருக்காங்க பேச்சு அளவுக்கு மீறி. வைகோவும் திருமாவுக்கும் வந்து அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. அப்பெல்லாம் தப்பு இல்லை. ஒரு நாகரிகமாக நான் எங்கே இருந்தேன், நாங்கள் திமுக ஒரு ஒன்று தெரிய மாட்டேங்குது. நான் ஏன் கோபமாக பேசுகிறேன் உங்களுக்கு பாயிண்ட் சொன்னேன். திமுக கொண்டு நாங்கள் இருந்தோம்ல, என்னமோ நாங்கள் வந்து இவங்கனாலவே நாங்கள் ஜெயிச்சு வந்த மாதிரி நினைக்கிறாங்க. எங்கனாலதான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு திருமாவளவனுடைய உழைப்பும் விடுதலை சிறுத்தையின் உழைப்பும் தான் காரணம். ஒருவேளை நாங்கள் மட்டும் மற்றவங்களை பற்றி பேசுற ரைட்ஸ் இல்லை, நாங்கள் மட்டும் அந்த கூட்டம் இல்லாமல் முன்னாடியே வந்திருந்தோம்னா ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. 234 தொகுதியும் விஜயின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளும் வெற்றி பெற்றிருப்போம். இதே யதார்த்தமான உண்மை. இது எல்லாம் எங்கள் தலைவருக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சும் கூட ஏன் செய்யலை? அதான் வந்து இன்னமும் ஏன் அரம்சாரும் செயல்படுறாரு? இப்போ நினைச்சார நாளையே போடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சேர்ந்து கை ஒர்க்கு எவ்வளோ ஆக போகுது? இன்னமும் அவர் இன்னும் அறிவிக்கலைங்க, அமைச்சராக ஆகிருக்குன்னு அறிவிக்கல. ஆனால் அறிவிப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏன் தகன்னு எரியுதுன்னு தெரியல. பொறுமையாக நாங்கள் உயர்நிலை குழு கூட்டுவோம், கூட்டி நாங்கள் அறிவிப்போம். அதனால் நான் வந்து எச்சரிக்கிறேன் உங்களை, சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. நாங்களே சொல்லுவோம், தூக்கி குண்டாசில் போடுங்கன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான குண்டாஸ் தானே, மக்களை எதிர்த்து பேசுறது. ஆமாம். ஒருத்தனை வந்து இப்போதான் வளர்ந்து வர்றேன் ஒரு போராளின்னு வச்சுக்கோங்க, அவனை வந்துக்கிட்டு நீங்கள் வந்து கேவலம் பேசுனீங்கன்னா அப்போ கோவம் வருமா வராதா? அதனால் இதோடு நிறுத்துங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறோம், சிறுத்தைகளை வந்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு அறம் சார்ந்து பேசுங்க. எங்கள் தலைவர் என்ன குற்றம் செய்தார், என்னங்க குற்றம்? அப்படியே அவன் பேசுகிறாங்க, வாய்க்கு வந்தவன் பூரா பேசுகிறேன், எடுத்து பாருங்களேன். சிறுத்தைகள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு நினச்சி பேசியிருக்காங்க. கடுமையான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.